வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி முட்டைக்கோஸில் பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கப்பு அளவுக்கு முட்டைக்கோஸை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கணும், கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அதுலேயே இருக்குள்ள முட்டைக்கோஸ் ஆல்ரெடி கழுவிட்டு தான் நான் கட் பண்ணேன். அதுவும் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரமே போதும். அப்படியே நல்லா பெசரி வச்சுக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வராப்பில் அந்த ஈரத்தோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஊற வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் 1 கப்பு கடலை மாவு. இப்போ நம்ம 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு அரிசி மாவு, சூடான எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். அந்த மாவில் ஊற்றி கொஞ்ச நேரம் கரண்டியில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இதானோன்னா நல்லா பொறன்னு இருக்கிறாப்புல நம்ம கையிலையே நல்லா மாவை பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த ஊற வச்ச வெங்காயம் எல்லாத்தோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் முட்டைக்கோஸோடு சேர்த்து தண்ணி தெளிக்க வேண்டாம். அதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு போதும். அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வேறு பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி இருந்தால் பக்கோடா நல்லா பக்கோடாக்கு இருக்கிற பதத்துக்கு நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா போதும். இப்போ நான் எண்ணெய் இப்சட்டியில் காய வச்சுருக்கேன். இதோ இந்த பதத்துக்கு தான் வச்சுக்கணும். இப்போ எடுத்து நம்ம பக்கோடா எப்போதும் நம்ம கிள்ளி போடுவோம் இல்லையா, வெங்காய பக்கோடா அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா போட்டோன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னா அதுவாகவே நல்லா மேலே எறும்பி வரும். அப்போ 2 பக்கமும் திருப்பிவிட்டு நல்லா ப்ரௌனிஸாக ஆனோன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது பாருங்கள். மொறுன்னு இருக்கும். இந்த பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸில் செஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.